இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது ஒரு செயின் ஸ்டிச்சை வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ஸ்க்ரீனில் தெரியறது ஒரு செயின் ஸ்டிச் ஒரு லைன் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுலேயே வந்து டபுள் லைன் செயின் ஸ்டிச் வந்து நான் போடுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் செயின் ஸ்டிச் எப்படி போடணுன்ற இதுவை வந்து நான் செப்பரேட் வீடியோவாகவும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு, ஸோ நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஒரு நம்ம இப்போ ப்ளவுஸில் கூட பார்த்திங்கன்னா வந்து கட் ஒர்க் பண்ணோன்னா கூட வந்து டைமண்ட் ஷேப்போ இல்லை சர்க்கிள் ஷேப்போ அதெல்லாம் பண்ணி நம்ம அந்த ஹோலை வந்து பேர்ன் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ கட் ஒர்க்குக்கெலாம் வந்து இது மாதிரி ஷேப்ஸ் வந்து செயின் ஸ்டிச்சில் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து டபுள் செயின் ஸ்டிச் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ இப்படி இது மாதிரி பண்ணுறது என்ன பண்ணுன்னா ஒரு திக்னஸ் வந்து கொடுக்கும். இப்போ நீங்கள் ப்ளவுஸ்லேயே வந்து கார்னர்லேயோ இல்லை நெக்கோடைய ஸ்டார்டிங்லேயோ வந்து நீங்கள் இது மாதிரி ஒரு 4 to 5 லேயர் கொடுத்தீங்கன்னா அது வந்து யூனிக்காக தெரியும் அந்த செயின் ஸ்டிச்சோடையதே. ஓகேவா? நான் இப்போ வெறும் இங்கே சிங்கிளாக கொடுத்துட்டு அப்புறமா டபுள் கொடுக்கலான்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா திக்னஸ் வந்து அதோட குவான்டிட்டியே நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கவே. இதே நீங்கள் 4 இல்லை 5 அது மாதிரிலாம் கொடுத்தீங்க செயின் ஸ்டிச்னால் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நான் செயின் ஸ்டிச்சில் வந்து வெறும் ஒரு சிங்கிள் லைன் எப்படி பண்ணணுன்றது இப்போ தான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிளில் வந்து நமக்கு வந்து 2 பெண்ட் இருக்கும். ஓகேவா? ஒன்று வந்து பாட்டம் டு அப் போகும், அது வந்து நமக்கு ஈஸி. அதே மாதிரி அந்த அப்போடைய கார்னரில் நம்ம 2 தடவை வந்து லூப் எடுக்கிறோம். ஓகேவா? லூப்னால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா செயின் ஸ்டிச்சு 2 தடவை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் டவுன்வர்ட்ஸாக வந்து கீழே வருவீங்க நெக்ஸ்ட் இதுவுக்கு. ஓகேவா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த அப்பர் கார்னரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லாக் பண்ணிகிட்ருப்பேன். லாக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நான் திரும்பி பாட்டம் வேர்ட்ஸாக வந்து கொண்டு வராது. ஓகேவா? நீங்கள் ஒரு வேலை இல்லை நான் அப்படி பண்ணாமே நான் பண்ண அப்படியே ஸ்ட்ரைட்டாக பெண்ட் எடுத்து இப்படி கொண்டு வந்துட்டுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே வந்து அந்த ஃபினிஷ் லுக் வந்து ஷார்ப் லுக் வந்து கொடுக்காது நீங்கள் அது மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா. ஸோ எப்பயுமே ஒரு ஃபினிஷில் வந்து ஒரு ஷார்ப்போ இல்லை ஒரு பெண்டோ வருதுன்னா அங்கே டபுள் இது வந்து நீங்கள் கொடுத்தாகணும் லூப். ஓகேவா? ஸோ திரும்பி நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சைட் வேர்ட்ஸாக நான் கொண்டு போகிறேன், லெஃப்ட் சைட் வேர்ட்ஸாக. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே செயின் ஸ்டிச் வச்சே நான் வந்து பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ இப்போ இது நான் வெறும் சிங்கிளாக கொடுத்துருக்கேன். இப்போ மேலே நான் சொல்லியிருந்தேன்ல டபுள் லேயராக கொடுக்கலான்ட்டு. ஸோ அது மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்க்கோ இதுக்கெல்லாம். ஸோ கட் ஒர்க்கோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கட் ஒர்க் எப்படி பண்ணணுன்னு சேம் செயின் ஸ்டிச் தான். ஆனால் செகண்ட் மெத்தட் எப்படி பண்ணணுன்னா ஜிக்ஸாக்காக வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் அதுவும் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம வந்து சர்க்கிள் வந்து பண்ணுறதும். ஓகேவா? ஸோ சர்க்கிள் வந்து எல்லாமே செயின் ஸ்டிச் ஒரே மெத்தட் தாங்க, ரொம்பவே ஈஸியான மெத்தட். நம்ம நீடில் வந்து இன்சர்ட் பண்ணுவோம், பாட்டமில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுவோம் த்ரெட்டை, மேலே அதை எடுப்போம், அந்த நீடிலேருந்து அப்வர்ட்ஸாக வந்து அந்த நீடில் வச்சு நெக்ஸ்ட் இது லூப்பை வந்து உள்ளே விடுவோம். ஸோ இது மாதிரி தான் கண்டினியூஸாக பண்ணுறது தான் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை வந்து எந்த மெத்தட் இப்போ நீங்கள் வந்து இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இதுலேயே வந்து நீங்கள் நிறைய மெத்தட் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரு பீகாக் டிசைன் பண்ணலாம், ஒரு ட்ரீ டிசைன் பண்ணலாம். உங்களுக்கு என்னெல்லாம் வந்து இன்னோவேட்டிவாக தோணுதோ அது எல்லாமே வந்து நீங்கள் இதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டியது செயின் ஸ்டிச். இது தெரிஞ்சாலே வந்து நீங்கள் பீட்ஸை வச்சு லோட் பண்ணிக்கலாம், இல்லை ஹாஃப் பீட்ஸு, சுகர் பீட்ஸ் என்ன இது வச்சு கூட நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் தெரிஞ்சிச்சுன்னா போதும் நீங்கள் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இது வந்து நான் அப் அண்ட் லோ அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து நான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் நார்மலாக வந்து ஹாஃப் ரெக்டாங்கிள்
அப்வர்ட்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறது, இன்னொன்று வந்து டவுன்லோட்ஸில் ஓப்பன் பண்ணுற மாதிரியே தான் வந்து நான் ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பார்த்தோன்னா ஒரு ஹார்ட் ஷேப், ஓகேவா? ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து நம்மளே பண்ணலாங்க. ஒரு செயின் ஸ்டிச்சுக்கு வந்து இதுக்கு இது இப்படி தான் ஸ்பெசிஃபிக்காக ஷேப் போடணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு செயின் ஸ்டிச் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து என்ன வேணாலுமே வந்து நீங்கள் டிசைன் பண்ணலாம், உங்களுடைய ஓன்லேயே நீங்கள் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து குந்தன் அந்த இதில் வந்து அந்த ஷேப்பில் வந்து நான் அடுத்தது பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்குது. நான் இதில் வெறும் ஜஸ்ட் சாம்பிளாக ஒரு 5 இது தான் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏதாச்சும் டவுட்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.